என்ன பண்ணோம்? இது நேம் என்ன? டாகோட நேம்? டாக் நேம் மர்ஃபி. இது கெடாவர் டாக் தானே. அந்த டெட் பாடி சர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே இந்த இடத்துல நம்ம சர்ச் பண்ணி வரும்போது இங்கே இருந்து டெட் பாடி ஸ்மெல்லு கிடச்சது. அவங்கள பார்க்கிங் பண்ணி அதனால நமக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல டெட் பாடி இருக்கு. ஆனால் அந்த சமயத்தில் ரெஸ்கியூ டீம்னு சொல்லி இந்த இடத்துல கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க, அங்கிருந்து டெட் பாடி கிடைக்கும். டெட் பாடி இங்கிருந்து கிடைக்கும். இப்போ என்னைக்கு வந்தது? இப்போ எத்தனை பேர் இது வரைக்கும் ஃபைன் பண்ணியிருக்கோம் சார்? ഞങ്ങൾ നേരത്തെ വന്നിരുന്നത്. അപ്പോൾ அங்கே வந்துருது. ഇന്നലെ இந்த இடத்துல தான் സെർച്ച് பண்ணிட்டு அங்கே இருந்திருந்து നമുക്ക് 4 டெட் பாடி கிடைச்சு. பாக்கி 4-5 ஸ்பாட் നമ്മൾ அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டுடே இங்கே இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணி டெட் பாடி இங்கிருந்து கிடைச்சு. Am I live? Okay. The rescue operations are on, and like yesterday it was raining heavily. Today it is weather is good, and as you can see there are 3 JCBs which are also working along with the army, the civilians, and just now we have taken out one body. So there is some area which is further ahead. So we are sending some party there also along with the JCB so that we can fast track the work. People are doing with their hands, it will take time. So JCBs, as they have come up now because of that bridge which is there, so we'll be able to fast track the work. How many bodies are found? Today morning 1 as of now, and I believe till now around 113 have been taken out. From here only? From the complete area. Okay. Yeah, yesterday 4 bodies were taken out from here. Okay. Yeah, thank you. Thank you, sir. Yeah. இப்போ இந்த முண்டகை பகுதியில் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க, எப்படிலாம் இங்கே சர்ச்சிங் நடந்துட்டு இருக்கு? நேற்று வந்து நம்ம ஒரு டீம் வந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பள்ளியில் இருந்து இமாமுடைய பாடி வந்து கீழே எடுத்தாங்க. அதிலே வந்து 3 பேர் பக்கப்பட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே ஒரு ஜீப் ஒன்று இருக்குது. அந்த ஜீப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் அதுலேருந்தும் ரெஸ்கியூ பண்ணுச்சு. இப்போ இன்னைக்கு காலையில் மறுபடியும் அந்த இது கிளம்பி இப்போ மறுபடியும் நம்ம வந்து ரெஸ்கியூக்காக போயிட்டுருக்கோம். இப்போ மட்டும் எந்த ஒரு ரெஸ்கியூ எடுக்கல, இனிமேல் தான் மேலே போயிட்டுருக்கோம். அதுக்காக தான் இன்னும் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை பார்த்தா வந்து ஒரு 300 to 500 அந்த மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ ஏன்னா எல்லாமே மண்மடாக இருக்குது, சகதியாக இருக்குது. நீங்கள் எப்படி அந்த சர்ச்சிங் எப்படி பண்ணுறீங்க? இல்லை, எங்களுக்கு வந்து மேலே கொஞ்சம் சப்போர்ட் ஃபுல்லாக பண்ணுறாங்க. நேற்று வந்து சப்போர்ட் பண்றாங்க. ரெண்டாவது ஸ்மெல்லு வச்சு கண்டுபிடிச்சு தான் இப்போ எடுக்க முடியும். ஏன்னா 3 நாள் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஸ்மெல்லை வச்சு தான் இது பண்ண முடியும். ரெண்டாவது ஐடென்டிஃபை பண்றது இந்த மரத்துக்கடியில ஒரு இது இருக்கு. ஏன்னா சொன்னா இந்த இடத்துல இருக்கும், வீடா இருந்தா இப்படி இருக்கும், அடிச்சுட்டு போய் ஏதாவது மரத்துக்கடியில ஏதாவது கையோ காலோ தெரிஞ்சாதான் இப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியும். 3 நாளுக்கு அப்புறம் போது ஸ்மெல் பண்ணி தான் பண்ண முடியும். இப்போ வேற வழியில மோப்பனாய் வச்சு தான் எடுக்க முடியும். ரொம்ப உள்ள போயிருந்ததுன்னா எடுக்கிறது கஷ்டம். இது இப்போ இருக்கிறது வந்து முண்டகை டவுன். இங்க இருந்து இன்னும் எவ்வளவு கிராமம் இருக்கு? இனி எத்தனை கிராமம்னு சொன்னா இனி ஒரு கிராமம், இந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் தமிழ்நாடு, ஏன்னா நாங்களும் இதுக்காக வந்தோம், எங்களுக்கு அவ்வளவு இதாக தெரியல. இனி வந்து அந்த ஒரு மலைக்கு இன்னொரு இதுக்கு போறாங்க. இதை பார்க்க எப்படி இருக்கு சார்? இப்போ நீங்க இதை பார்க்க இந்த சிச்சுவேஷன் சார் என்னன்னா, நாங்க வந்து தூத்துக்குடி போயிருக்கோம், அப்புறம் சென்னையும் போயிருக்கோம் ரெஸ்கியூ. நான் இந்த அளவுக்கு கொடூரம் வந்து நம்ம பார்த்ததில்ல. கண்ணு கலங்குற அளவுக்கு நம்ம வந்து இது. நேற்று வந்து மஸ்ஜிதில் தங்கியிருந்தோம். நிமிஷத்துக்கு வந்து நாங்க வந்து ப்ரே பண்ணிட்டு ஒவ்வொரு ஜனாசா தொழுகை. அது போக முஸ்லீம்ஸ் நான் முஸ்லீம்ஸ் எல்லாத்தோடது வந்து பிஎம் பண்ணி அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமான சம்பவம். ரொம்ப மனசை வந்து ரொம்ப உருக்குற அளவுக்கு இது இந்த மாதிரி வந்து எங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்லி இறைவன்ட்ட வந்து நம்ம பிரார்த்தனை செய்யணும் கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. வெல்கம்.